ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருக்கிறாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுந்த நிலையில் அதிமுகவை தனது உயிர் மூச்சு என அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். யார் வீட்டு வாசல்லையும் சரி, பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. வாழ்நாளதும் உயிர் மூச்சுன்னு சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதில் அக்கட்சி நிர்வாகிகளுக்கு விருப்பமில்லை என பலரும் கூறி வந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இந்த விவகாரத்தில் கடும் அதிருப்தியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ் புத்தாண்டை ஒட்டி அவர் வெளியிட்டிருந்த வாழ்த்துச் செய்தி அமைந்திருந்தது. 99 தமிழ் மலர்களால் வரவேற்று தமிழ் புத்தாண்டு தினத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்குகிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் தாம் உரையாற்றும் வீடியோவை இணைத்து எக்ஸ் தளத்தில் வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டிருந்தார். வழக்கமாக பண்டிகை நாட்களில் வாழ்த்துச் செய்திகளை வெளியிடும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தையும் பிரசுரிப்பது ஜெயக்குமாரின் வழக்கம். ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்று அறிவித்த பிறகு தனது வாழ்த்தில் இபிஎஸ்ஐ தவிர்த்துள்ளார். மேலும் அந்த வீடியோவில் ஜெயலலிதாவின் அருகிலேயே ஓ பன்னீர்செல்வமும் இடம்பெற்றுள்ளார். ஜெயக்குமாரின் இந்த செயல் சர்ச்சைக்கு திரியை கொளுத்திவிட்டது. இந்த சூழலில் கூட்டணி விவகாரத்தில் கட்சி தலைமை மீது அதிருப்தியா என ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தகவல்களை மறுத்ததுடன் அதிமுகவே தனது உயிர் மூச்சு எனவும் கூறினார். என்னை அடையாளம் காட்டியது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா தான். எனவே வாழ்நாள் முழுவதும் சரி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இருபெரும் தெய்வங்களாக இருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். யார் வீட்டு வாசல்லையும் சரி, பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. பதவிக்காக நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. வாசல் கதவை தட்டியது கிடையாது. ஏன்னா பதவி என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னார், தோளில் போட்டிருக்க துண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சிப்பு. அதுக்காக இந்த இயக்கம் கிடையாது. வாழ்நாளதும் உயிர் மூச்சுன்னு சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனிடையே திருப்பூரில் நடந்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தமக்கு வருத்தமாக இருப்பதாக கூறினார். வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அதையே பின்னால் பேசிய முன்னாள் கவுன்சிலர் கண்ணப்பனும் தெரிவித்து கண்ணீர் விட்டு அழுதார். இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் எடப்பாடி எந்த சூழ்நிலை நமக்கு கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிர்பந்தம். நீ காத்தாளர் எங்களோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மனம் விட்டு போய் அவர் முடியாத சூழ்நிலை கூட எங்களுக்கு பேசிக்கொண்டு நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சிலர் போய்க்கணுமா உயிருள்ள வரைக்கும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் இணைந்து பயணிக்க உள்ள நிலையில் கட்சிக்குள் இது தொடர்பாக கலவையான கருத்துகள் உள்ளதை காண முடிகிறது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.